நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்பா அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட மக்கள் எல்லாரும் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி கூப்பிடுறீங்க அவரை? யாருக்கு அப்பா அவரு? உதயநிதிக்கு அப்பா அவரு. எங்களுக்கெல்லாம் ஏன் அவர் அப்பா வர்றாரு? நாங்கள் ஏன் அவர் அப்பான்னு கூப்பிடணும்? அங்கங்க பெத்த பிள்ளைங்கள அப்பா அப்பான்னு கூப்பிடுறத யோசிக்கிறாங்க. இவர் யார்? இவர் ஒரு முதலமைச்சர். இவர் எதுக்கு நம்ம அப்பான்னு கூப்பிடணும்? அவர் முதலமைச்சர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இளைஞர்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சனால எல்லாரும் அவர் அப்பாவா பாக்குறாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. இளைஞர்களுக்கு நல்லது நிறைய செஞ்சிருந்தாருன்னா அவர் மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கு செய்துதான் ஆகணும். அது மக்கள் வரி பணத்துல இருந்து செய்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் சொந்த பணத்துல வந்து செய்யலையே அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அதாவது அப்பா அப்பான்னு சொல்றீங்க, ஒரு டெய்லி பேப்பரை பாக்குறோம். இங்க கருப்பழிப்பு, அங்க கருப்பழிப்பு, இங்க கொலை, அங்க கொலை, இதனால இது வருது. மக்கள் வந்து சாதாரண மனநிலை கூட மாறி போகுது. மது மது மது, எங்க பார்த்தாலும் மது தான். மதுவால இவ்வளவு கேடு வருது நல்லா தெரியுது. கடையை கம்மி பண்ணா வசூல் ஒன்றும் கம்மியாகலையே, அது ஏறிட்டு தானே இருக்கு. அது ஒன்றும் கம்மியாகல. எது இந்த மதுவால என்ன பிரயோஜனம் இருக்கு? இலவசம் கொடுக்க மது முன்ன கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்குண்டான தரத்தை இது பண்ணுங்க. அதுக்குண்டான எல்லாத்தையும் வேல்யூஷன் பண்ணுங்க. குடிக்கிற தப்புன்னு இல்லை, ஆனா இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதுக்கு உண்டான வழிமுறை பண்ணணும். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மதுவால எவ்வளவு பிரச்சனை வருது நீங்க பாருங்க. இங்க பாலியல் தொல்லை, அங்க பாலியல் தொல்லை. அவன் குடிச்சிட்டு தான் இருக்கான். 10 கடை 2 கடை கம்மி பண்ணி மீதி 8 கடை இருக்குது. அந்த 10 கடை வசூல் தான் ஆகிருக்குது. டைமிங் என்ன பண்ண 24 hours சரக்கு இருக்குது. நீங்க கம்மி பண்ண தேவையே இல்லை. இது எவ்வளவு பிரஸ் போடுறான், எவ்வளவு நியூஸ்ல வருது. இதை பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு உடனே அப்பான்னு அதை முடிவு எடுத்திருப்பீங்கல்ல. அப்பா நீங்க சொல்றீங்க. சின்ன பசங்கலாம் குடிக்குது. ஏதோ வயசான குடிக்கிறாங்க, மன அழுத்தத்தை குடிக்கிறாங்க, அது ஓகே. இந்த சின்ன பசங்கள்லாம் குடிக்குது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன வரைமுறை பண்ணி ஒரு அப்பா அப்படிதான் பண்ணுவாங்களா? அவரை நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பான்னு கூப்பிடணும்? அவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட், நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடணும்? நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அவர் பண்ணின்னு இருக்காரு. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் இளைஞர்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லையே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காருல முதல்வர். சந்தோஷமா இருக்கிறவனு இருக்கிறானுங்க. எங்களை மாதிரி இல்லாதப்பட்ட மக்கள் எங்க சந்தோஷமா இருக்காங்க? அவருக்கு பெருமைக்கோசரம் அவர் சொல்லி நிற்கிறாரு. நாங்க யாரும் வாய் திறந்து சொல்லல. வயசுல மூத்தவர் ஒரு வயசு மரியாதைக்காக அப்பான்னு நீங்க சொல்லலாம். அவர் எப்படின்னா நாங்க அப்பான்னு நாங்க ஏன்னா சொல்லணும். நாங்க ஏதோ சரி அண்ணான்னு சொல்லலாம், இல்ல வயசானவர்கள்னு சொல்லிட்டு போகலாம். நாங்க ஏன் அப்பான்னு சொல்லணும்? நாங்க எங்க அப்பாவை தவிர வேற யாரையும் அப்பான்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதாவது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தாங்கனாக்கா வச்சுங்க, இப்ப இளைஞர்கள் எல்லாருமே கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்ணிக்காக பாக்குறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீ அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உங்களை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுவாங்க. இப்ப பசங்க கெட்டு போறதுக்கான காரணமே அவரு என்ன சொல்ல, அப்படி எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? அவர் அந்த போஸ்டிங் முதலமைச்சர் அவ்வளவுதான் பாக்குறோம். அப்பாவால நாங்க நினைக்கல. அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே. அப்படி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் செஞ்சு அப்பாவை பாத்தீங்களா? அந்த ஃபீல் வரணும். அவங்க சொல்லிட்டா போதுமா? அதை நாங்க சொல்லணும். எனக்கு அந்த ஃபீல் வரல. எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அம்மாக்கு நானும் 2 பொண்ணு தான். அப்படி எதுவும் எனக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நாங்களா வேலைக்கு போய் நாங்களா சம்பாரிச்சு நாங்களா தான் பாத்துக்கிறோம். கவர்மெண்டோட சலுகை இந்த பஸ் பேர்மெண்ட்லாம் எங்களுக்கு பத்தாது சார். 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்க வீட்டுல நாங்க 5 பேர் இருக்கோம். எங்க 5 பேருக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைக்கல. அதனால நாங்க அப்படி அப்பான்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள்லாம் இல்ல உங்க வயசு பொண்ணுங்கள்லாம் அவங்க வந்து அப்பாவை பாக்குறாங்களா? இப்பதான் புதுசா நீங்க சொல்லி கேள்விப்படுறேன். சாரி இல்ல. அவரை நாங்க ஏன்னா அப்பாவை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு? நிறைய பண்றாரு. என்னென்ன பண்ணிருக்காரு? மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? அவர் ஒண்ணுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணல. அவரு வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாரு? பொங்கல் போச்சு, பொங்கலுக்கு எதுவும் தரல. நிறைய கேள்வியெல்லாம் இருக்குண்ணா, அதுக்கெல்லாம் எழுமோ சரிங்களா? 2026 அந்த கேள்வியெல்லாம் எது எழுமோ சரிங்களா? இவ்வளவுதான் என்னோட இது. இதுலயும் 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க அப்பாவை பாத்துருப்பீங்க. சரி அப்படிலாம் இல்லண்ணா, அப்படி நான் சொல்ல வரல. ஆனா நிறைய மக்கள் கேட்டாங்கல்ல, அதுக்கான பதில் அவர் சரியா கொடுக்கல. அதுக்கு எங்க அவர் இப்போ எப்படி சொல்றது, அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சரியான பதிலும் இல்ல பொங்கல் அப்போ சரிங்களா? அதுலயே புரிஞ்சிருக்கணும். இது பண்ற அது பண்றேன்னு தான் சொல்லி வந்தாரு சரிங்களா? ஆனா ஆட்சிக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல. ஸோ விளம்பரத்துக்காக சொல்லிட்டு நிறைய பண்றாரு சார். 26 எலெக்ஷனுங்கிறது வந்து அவருக்கு வெரி டவுட்ஃபுல். ஆக்சுவலா மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியா தான் இருக்காங்க. அதனால ஏதோ ஒரு வகையில வந்து இளைஞர்களை கவரணும் அப்படிங்கிற மாதிரிக்கு தான் பேசுறாரு ஆக்சுவலா. இதெல்லாம் எப்படின்னா அவர் அப்பா வந்து கலைஞர்னு கூட்டாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதையா இருந்தது. தந்தை பெரியார் அப்படின்லாம் சொன்னோம். இப்போ வந்து இவருக்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அது நிலைச்சதுன்னா பரவாயில்ல. அன்னைக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு டைட்டில்னால அவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. தான் அப்பா அப்படின்னு சொல்லி இவரே பிரபலப்படுத்திக்கிறார் ஆக்சுவலா. ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட இது வந்து இவருக்கு வராது. பப்ளிசிட்டி கேட்டா யூஸ் பண்ணலாம். இவர் சொல்ற மாதிரி யாரும் கூப்பிட போறதில்லை. கூப்பிட்டாலும் கழக கண்மணிகளை தவிர்த்து யாரும் கேட்க போறதில்ல. அப்பா அப்படின்றவருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி முதல்வர் அவர்களுக்கு இருக்கா சார்? ஒரே வாரத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம். இல்ல கிடையாது.
அப்பா அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டும் வேணா அப்பாவா இருக்கலாம், ஒரு நல்ல அண்ணனா கனிமொழிக்கு இருக்கலாம். ஆனா பொதுமக்களுக்கு பொறுத்த அளவுக்கு அவர் வந்து அப்பாங்கிறது வந்து என்னால ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி பையனுக்கு வந்து அண்ணா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு, உதய அண்ணாட்டு. இதெல்லாம் பப்ளிசிட்டி தானே வழி. வந்து ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பேர் ஃப்ரூட் ஃபார் ஹிம், ஐ டோ நாட் நோ. அப்பான்னு ஒன்று கூப்பிடணும் அவசியம் கிடையாது. இல்லை, அப்பான்னு நம்ம சொந்த அப்பாவை தான் கூப்பிடணும், வேற யாரும் கூப்பிடக்கூடாது. அது முறையே கிடையாது. அப்பா இதை பார்த்தாருன்னா வருத்தப்படுவாரு. ஏன் சார் இப்படி பேசுறீங்க? அவர் வருத்தப்படுறதுக்கு இது ஒன்றும் கிடையாது. எனக்கு எங்க அப்பா எனக்கு ஒஸ்தி, அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் நாட்டு முதலமைச்சர், அவ்வளவுதான். ஒரு அப்பாவை பார்க்க மாட்டீங்களா அவரை? அவர் ஏன் நான் அப்பான்னு பார்க்கணும்? எங்க அப்பாவை நான் எங்க அப்பாவை பார்த்தா போதுங்க. அவர் ஏன் நான் அப்பான்னு பார்க்கணும்? அவர் நாட்டு முதலமைச்சர், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, அவர் நீங்களாம் அப்பான்னு கூப்பிடுறது பெருமையா நினைக்கிறேன். நாங்கள் கூப்பிடல, நாங்கள் வந்து அப்பான்னு அவரை கூப்பிடல. அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. பெரிய பிள்ளை அப்பா என்ன பண்ணா, சரி கொஞ்சம் புத்திசாலி நல்லா இருப்பான். சின்ன குழந்தை மாண்டேட் பண்ணுவாங்க. இப்போ சின்ன பசங்க 18 வயசு கீழே பசங்களாம் சரவசரமா தண்ணி அடிக்குது. இப்போ அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது மது? நீங்க அந்த சரளமா பண்ணும்போது தான் ஈஸியாக கிடைக்குது. அது அதுக்கு ஒரு முறைமுறை பண்ணணும். பண்ணாம நான் அப்பா என்ன கூப்பிடுறாங்கன்னா அது நீங்களே சொல்லிக்கூடாது அப்பா அப்பான்னு சொல்லி. மக்கள் சொல்லணும், பத்திரிகை சொல்லணும், எல்லாம் என்ன சொல்றாங்க அழைக்கணும் அப்படி சொல்லணும். அதுக்கு உண்டான ஒரு நெறிமுறை இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணா பசங்க கெட்டு போறது காரணமா இருக்க மாட்டாங்க. அது அவருக்கு தெரியணும் நம்ம காரணமா இருக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு. டாஸ்மாக் இருக்குது, நிறைய போதை வஸ்து சொல்றாங்க. எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க எதை பார்த்து எதை நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்பா இதை பண்ணி இதை பண்ணமா அப்படி ஒண்ணுமே. பேப்பரே படிக்கிறா இல்லையா எனக்கு தெரியல. அப்பா நீங்க பேப்பர் எந்த பேப்பரா படிக்கிறீங்களா இல்ல எந்த பேப்பரா இது பண்றீங்களா? அன்னைக்கு ஆனா அவங்க அப்பா தலைவர், எனக்கு கலைஞர் தான். எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கலைஞர் தான். அவ்வளவு பக்காவா இருந்தார். 2 டேட்ல இருப்பார் கலைஞர். ஆனா அவங்க பையன் சொல்லி இவர் சொல்றாரு. அது என்ன எனக்கு எந்த வகையில எனக்கு தெரியல. இல்ல, அப்பாவா பாக்குறாங்கன்னா ஒரு முதல்வரா இருந்து அவருக்கு வந்து அப்பான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. முதல்வராக பார்க்குறாங்க, அது ஓகே. அப்பாவை பார்க்கறதுக்கு ஒன்றும் அவர் பெருசாக ஒன்றும் கல்வி இது பண்ணல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அதனால் இன்னைக்கு வந்து மதுக்கடைகள் தானே அதிகமாக இருக்குது ஊரில். எல்லாமே அதுதானே, எல்லாம் தஞ்சம் படைஞ்சு இருக்கிறதுனால அதை எப்படி நம்ம அப்பான்னு எப்படி கூப்பிடுவாங்க? நிறைய நன்மைகள் பண்ணியிருக்கேன், அதனால நான் எல்லா இளைஞர்களும் அப்பா. நிறைய நன்மைகள் பண்ணியிருக்கிறது இருக்கலாம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படுத்தலை யாருமே. பேச்சு லெவலில் தானே இருக்கு, செயல் லெவலில் இல்லைல்ல. அதில் மதுக்கடைகளை பத்தி என்ன சார்? அப்பா வந்து மதுக்கடைகள் நடத்துறா, இது எப்படி பாக்குறீங்க? மதுக்கடைகள் வந்து அப்பா நடத்தலைன்னா அது இல்லைன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டே இல்லையே. அந்த மாதிரி ஒரு ஆகிப்போச்சு இல்லை. மதுக்கடைகளுக்கு வந்து இருக்குதுன்றதுனால தான் நீ அரசியல் அரசாங்கமே நடத்த முடியுது. அப்படியே சில துறைகளுக்கு வந்து சம்பளம் இல்லாமல், பென்ஷன் இல்லாமல் நிறைய அவதிப்படுறாங்கல்ல. அது மேல் மட்டத்துக்கு தெரியல. மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையா இருக்குல்ல. தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணற்றான் கொள்ளணும் சொல்லுன்னு குரல் இருக்கு. அதன்படி அவர் மகன்களுக்கு எவ்வளவு. எனக்கு கூட வேலை இல்லாத இளைஞர்கள் ஒருத்தர். எனக்கு அந்த மகளிர் உரிமை மனைவிக்கு வந்து கிடைக்கல. அப்ப அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்பா சந்தோஷப்பட்டாருன்னா பரவாயில்ல. எதுவுமே செய்யாதா எனக்கு பிள்ளைங்களாம், என் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்தி நான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. என்ன கூட எவ்வளவு பசங்க அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க. நானும் வயசானவன் தானே, 55 வயசாயிடுச்சு. அப்பான்னு கூப்பிடுறதுனால சந்தோஷம் இல்லை, பிள்ளைக்கு என்ன செய்யணும் செஞ்சுட்டு அதுல மகிழ்ச்சியா இருக்குதான் அப்பாவுக்கு. நிறைய பேர் வேலை இல்லை, வறுமை, அங்க போன இங்கே கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க, விலைவாசி உயர்வு, ரேஷன் கார்டில் மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுத்து தான் சொல்றாரு, யாருக்கும் தரல. எங்க ஒய்ஃபு கூட வரல, கூலி வேலை செய்யறேன். 150 ரூபா தான் கரண்ட் பில் கட்டுறேன். எனக்கு கம்ப்யூட்டர்ல மேல்முறையீடு செஞ்சா அது ரொம்ப சொத்து அதிகமாக வந்து மேல்முறையீடு செஞ்சாலும் வந்து பார்க்கல. அப்ப அரசாங்கம் வந்து இன்னும் சரியில்லாம தான் செய்யுது. நான் அந்த கட்சியில இருந்தேன், எனக்கே கிடைக்கல. அப்ப மற்றவங்களுக்கு நான் இவன் கூட அந்த கட்சிக்காரர் எனக்கு வரலன்றாங்க. அதுவும் எனக்கு அசிங்கமா தான் இருக்குது. அது அங்க அப்பா சரியா இருந்தாருன்னா மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அதனால மன்னன் சரியா இருக்கணும் இல்லையா, அப்பதான் மக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. தாழ்மை அப்பா சரியில்லை, அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா அப்பான்று நாங்க சந்தோஷப்படணும்ல, அதுதானே எங்க அப்பா எல்லாம் செஞ்சாருன்னு சந்தோஷப்படணும். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, கூலி வேலை செய்யறோம், 1 கிலோ அரிசி இன்னைக்கு என்ன வேலை விற்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. எங்க அப்பா எனக்கு இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நான் கூப்பிடுறது தவறு இல்லை, எங்க அப்பா தான். அப்பா எனக்கு கரெக்டா செய்யணும்னு சொல்றோம்.